ஏன் தான் இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு தெரில. என்னன்னா, இந்த கஸ்டமர் உங்கள் டாட்டருக்கு ஆரி ஒர்க் போட சொல்லி கேட்டிருந்தாங்க. மெஷர்மெண்ட்டுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து எப்போதுமே ஸ்டிச் பண்ணுற டைலர் கிட்ட கொடுத்து மெஷர்மெண்ட் மட்டும் கொடுங்க, நாங்கள் ஆரி ஒர்க் போட்டு தந்துடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அவங்க வந்து மெஷர்மெண்ட் மட்டும் பண்ணாமல் கிளாத்தே வந்து ஸ்டிச்சிங்க்கு எப்படி கட் பண்ணுவோமோ அந்த மாதிரி கட் பண்ணிட்டாங்க. அது எங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் ரிசீவ் ஆகும்போது தான் தெரியுது கட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் கஸ்டமர்கிட்ட கேட்டோம். அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்கம்மா, எனக்கு எப்படியாவது போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி கஸ்டமர் கேட்டாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு இதை முடிச்சாச்சு. ஆனால் கிளாத் வந்து ரொம்பவே சின்னது, ஆரி ஃப்ரேமில் செட் ஆகவே இல்லை. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த ஒர்க்கை முடித்தோம். ஸோ கஸ்டமர்கிட்டேருந்து வந்த ரிவ்யூ என்னென்னா, ஆரி ஒர்க் சூப்பராக இருக்குமா, ஆனால் நான் ஸ்டிச் பண்ண இடத்துல தான் வந்து எனக்கு சொதப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க. இதோட ஃபுல் பிக் வந்து வீடியோ எண்டில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நம்மக்கிட்ட ஆரி ஒர்க் 500லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎம் பண்ணுங்கள். உங்களுக்கான டீட்டெயில்ஸை நாங்கள் ஷேர் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸை கண்டினியூஸாக வாட்ச் பண்ண மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.